ஒரு வரலாற்று தருணத்தில் நாம் நிற்கிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் தொடங்கி இருக்கிறது. இந்த போரை எதிர்கொள்ள நடத்த ஒரு போர் அமைச்சரவையை உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேல் அரசு. இந்த போர் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய முக்கியமான போர் அமைச்சர், இஸ்ரேலுடைய முன்னாள் துணை பிரதமர், பல்வேறு முக்கிய இலாக்காக்களை இஸ்ரேல் அரசுகள்ல வகித்த முக்கிய இஸ்ரேல் அரசியல் தலைவர் திரு கிடோன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். Thank you very much, Minister, for talking to Thanthi TV in midst of this challenging times. இஸ்ரேல் ஒரு வரலாற்று தருணத்தில் இருக்கு. இது எதிர்பாராத ஒரு சூழல். இப்ப தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போர்ல நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க? It is very clear that the current situation cannot go on. எங்க நோக்கம் தெளிவானது. இந்த சூழல் இனி நீடிக்க கூடாது. ஆம், கடந்த சில வருடங்கள்ல காசாவுல 6 முறை சண்டையிட்டுள்ளோம். ஆனா இப்போ நடந்திருப்பது எதிர்பார்க்காதது. மனித உயிரிழப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இஸ்ரேலிய மக்களுக்கு எதிரான கொடூரம், படுகொலை, பாலியல் பலாத்காரம், தீ வைப்பு, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையில் யாரையுமே அவர்கள் விடவில்லை. இந்த நாசி தீவிரவாத இயக்கத்தை நாம் முதலில் அழிக்க வேண்டும். ஹமாஸ்களின் இராணுவ பலம், நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் அழிக்க வேண்டும். காசாவில் இப்போது வேரிலிருந்து மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். Destroy all their capabilities, military capabilities, governing capabilities, organizational capabilities, in order to change the situation in Gaza Strip from its roots. சிலர் சொல்றாங்க இந்த பணைய கைதிகள் எல்லாம் கொடுத்தா போர் நிறுத்தம் செய்யலாம் அப்படின்னு. உங்களுடைய தேர்வு என்ன? அப்படிப்பட்ட பாதி வெற்றிக்கு நீங்க தயாரா? First of all, it's very important to us. We have about 200 hostages. 200 பிணை கைதிகள் உள்ளார்கள். இதுல பெரும்பான்மையானவர்கள் இஸ்ரேலிய பொதுமக்கள். இது எங்களுக்கு முக்கியமான விஷயமும் கூட. அவர்களை அழைத்து வரத்துக்கு எங்களால முடிந்ததை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது போதுமானது இல்லதான். காசாவுல தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இஸ்ரேலை அழிப்போம் என்ற கொள்கையை கொண்டவர்கள், நாசி வழிமுறையை கொண்டிருக்கிறார்கள். இனி இது போன்ற நிலையை எங்கள் தெற்கு எல்லையில் வைத்திருக்க முடியாது. Nazi methods, Nazis ideology, and we cannot stand anymore this kind of threat in our southern border. இதுதான் ஹமாஸுக்கு எதிரான உடைய இறுதி யுத்தம்னு சொல்ல முடியுமா? இது எங்களோட இறுதி போர்னு சொல்லிட மாட்டேன். ஆமா, எங்களை சுற்றிலும் பாருங்க. அண்டைய நாடுகள்ல தொடர்ந்து விவகாரம் இருக்கும். நிறைய போர்களை சந்தித்து இருக்கிறோம். So many wars, but this is a war we must have a clear victory. ஆனா இந்த போரில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். காசாவில் எதிர்காலத்தில் இது போன்ற மற்ற அமைப்புகள் இருக்காது என விட்டுவிட முடியாது. காசாவே தீவிரவாத பூமிதான். 2005ஆம் ஆண்டுல காசாவை விட்டு வெளியேறினோம். அப்போ எங்களோட இராணுவத்தையும் வெளியேற்றி விட்டோம். ஆனாலும் திரும்ப திரும்ப காசாவிலிருந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. ராக்கெட், ஏவுகணைகள் எல்லாம் எங்க நகரங்களை நோக்கி வீசப்படுகிறது. எங்க மக்களை அது தாக்குகிறது. Thousands of missiles every round. So it's just an unbearable situation, and we must defeat those two terrorists. ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிகாத் காசா ராணுவமாக இருக்கிறது. அவர்களை கொள்கையால் அழிக்க முடியாது. இதை என் தேசம் மட்டுமல்ல, உலகின் பல தேசம் பார்க்கிறது. அவர்களது ராணுவம், நிர்வாகம் அழிக்கப்பட வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடந்தது? And extremist Islam is not something you cannot eliminate ideology. ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிகாத் காசா ராணுவமாக இருக்கிறது. அவர்களை கொள்கையால் அழிக்க முடியாது. இதை என் தேசம் மட்டுமல்ல, உலகின் பல தேசம் பார்க்கிறது. அவர்களது ராணுவம், நிர்வாகம் அழிக்கப்பட வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடந்தது? Government there will not last after what happened on October 7th October. ஹமாஸை ஒட்டுமொத்தமா அழிப்பதுதான் பொருளா?
Yes, I'm speaking about. ஆமா, நான் சொல்றது என்னன்னா, காசாவுல ஹமாஸ்களின் ராணுவ வல்லமை நிர்வாக கட்டமைப்பை சொல்கிறேன். Capabilities of Hamas in Gaza Strip. Some question about the proportionality. உங்க மேல நடத்தின தாக்குதலுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதிலடி பன்மடங்கு அதிகமாக இருக்கு. அந்த proportionality சரியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது அரபு தேசங்களால மேற்குலகத்தால். Counter attack. Is it proportionate? The proportionality principle. காசாவுல எங்களோட எதிர்வினை எல்லாம் சர்வதேச சட்ட அடிப்படையிலேயே உள்ளது. இஸ்ரேல் எப்போதுமே சர்வதேச சட்டப்படியே ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும். காசாவுல மக்கள் இறப்பை குறைக்கவே நடவடிக்கை எடுக்கிறோம். To minimize casualties among civilian population in Gaza Strip. இரண்டு தீவிரவாத இயக்கங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள்தான் அங்கு மக்களின் உயிரிழப்பை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களே மக்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த போர் நீடிக்கும். ஆனால் ஹமாஸ்கள் மக்கள் உயிரையே தியாகம் செய்வார்கள். அது மிகவும் கடினமான நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா நாங்க தீவிரவாதிகளை தான் குறிவைக்கிறோம், மக்களை அல்ல. சில நேரங்கள்ல மக்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகிறது. அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் தெற்கு நோக்கி அவங்களை செல்ல சொல்கிறோம். மனித கேடயத்திற்காக ஹமாஸ்கள் அதை எதிர்க்கிறார்கள். And we will have a very complicated reality to confront. Hamas did the opposite. He tried to convince, sometimes by force, this population to stay there in order to have this human shield. Some call it இந்த சூழல இரண்டாம் நக்பாங்குது பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி. மக்களை தங்களுடைய சொந்த வாழ்விடங்கள்ல இருந்து விரட்டி அடிப்பது சரியா? You know, I don't accept the terminology of the first Nakba. Why? Because இல்ல, அந்த கூற்றை நான் ஏற்க மாட்டேன், கண்டிப்பா ஏற்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 1948ல இஸ்ரேல் 7 அரபு நாடுகளால தாக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் தன்னை பாதுகாத்து தேசத்தை உருவாக்குச்சு. இப்போ மக்களை வெளியேற்றி அவங்கள காப்பாற்றுகிறோம். அவர்கள் போருக்கு மத்தியில் உள்ளார்கள். இன்று ஸ்காட்லாந்து பிரதமர் சொல்கிறார், காசாவிலிருந்து அகதிகளை ஏற்பதாக சொல்கிறார். கண்டிப்பா அவரது அறிவிப்பை நாங்க வரவேற்கிறோம். இஸ்ரேல் ராணுவம் மக்களை காக்க எல்லா தேவையான நடவடிக்கையும் எடுக்கிறது. Right now we are not speaking about anything, but when we are saying evacuate your homes in the northern part of Gaza Strip, this is temporary. In order to protect these people. You have no. காசாவை மீண்டும் கைப்பற்ற எந்த நோக்கமும் உங்கள்ட்ட இல்லையா? We don't want to sit consistently in Gaza Strip. காசா சிட்டில தொடர்ந்து இருக்க நாங்க விரும்பல. ஆனா நாங்க எல்லையில் காசாவின் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் சில பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்குவோம். 2 வாரங்களுக்கு முன்பு 1000க்கும் அதிகமான இஸ்ரேலியர்களை கொன்று விட்டார்கள். When they killed more than 1000 Israelis when they attacked in our Shabbat, is that they were able to cross. அவர்களால் எல்லையை குறுகிய காலத்தில் கடக்க முடிந்தது. எல்லையில் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க நாங்க பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும். To our villages and to kill our people. So we must have a buffer zone with. என் மக்களும் வெளியேறி இருக்கிறார்கள், பாதுகாப்பாக வெளியேற்றி இருக்கிறோம். நாங்கள் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும். இஸ்ரேலியர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள், ஆனால் பாதுகாப்பு மண்டலத்தை கண்டிப்பாக உருவாக்குவோம். But we have intention to keep these territorial security zones on the eastern and on the northern part of the strip. ஹமாஸை வீழ்த்தி நீங்க வெற்றி பெற்ற அடுத்து என்ன? காசால இருக்கக்கூடிய 23 லட்சம் பேருக்கு யார் உணவளிப்பா? யார் பொறுப்பா உங்களுக்கு? They are not feeding them. They are only making their life miserable. அவங்க உணவளிக்கிறாங்களா? அவங்க தான் அங்குள்ள மக்களோட வாழ்க்கையே மோசமாக்குறாங்க. எங்களுடைய சூழலை பாருங்க, சுத்தியும் பாருங்க.
அமாஸ் உட்பட இனி யாருக்கும் இந்த தைரியம் வரக்கூடாது. இஸ்ரேலை தொட்டா தக்க பாடம் புகட்டப்படும். கண்டிப்பாக காசா மக்கள் வாழ்க்கையை பாருங்க. ஹமாஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பின்பு என ஒப்பிட்டு பாருங்க. மக்கள் தான் வறுமையில சிக்கி தவிக்கிறாங்க. பசி, உயிரிழப்பு, மக்கள் சிரமப்படுறாங்க. Between the standard of living in Gaza Strip before Hamas took power and after Hamas took power, they only cause poverty, death, hatred, incitement. 18 ஆண்டுகளை பாருங்க, அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கலாம். ஹமாஸ்களை பாருங்க, இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் ஈரான் உள்ளது. ஈரான் இந்த அமைப்புகளுக்கு எல்லாம் நிதி வழங்குகிறது. ஈரான் தங்கள் படைகளுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் இவர்களை பயன்படுத்துகிறது. Iran is financing these organizations, and for Iran it's a proxy to fight against Israel without the necessity for them to risk their forces. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஈரான் இருக்குன்னு கருதுறீங்களா? I will not be surprised if we will reveal that in the future. இதுல தாக்குதலோட பின்னணி வெளிப்படும் போது நான் ஆச்சரியம் அடைய மாட்டேன். எப்படி இருந்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அவர்கள் நிதி வழங்கி இருக்கிறார்கள். ஜிகாத் அமைப்புக்கு இது ஈரான் கட்டுப்பாட்டில் பெரிய பிளான் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹமாஸ், இஸ்புல்லா, இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்புகளுக்கு பின்னால் ஈரான் இருக்கு. We will find out in the future, but anything that Hezbollah or Hamas or Islamic Jihad is doing, Iran is behind it. Do you suspect that this was aimed at இஸ்ரேல் சவுதி அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்க தான் இந்த தாக்குதல்னு நினைக்கிறீங்களா? I think it was also connected to that, the timing of the attack. நான் நினைக்கிறது இத அதனோடையும் சேர்க்கலாம். ஏன்னா தாக்குதல் நடத்தப்பட்ட நேரம் அவர்கள் இந்த தாக்குதலுக்காக நீண்ட திட்டமிடலை வைத்திருக்கிறார்கள். இப்போது தாக்குதல் நடத்தப்பட்ட நேரம் இஸ்ரேல் சவுதி இடையிலான பேச்சுவார்த்தையை ஒட்டியிருக்கிறது. In the Middle East, including the negotiations for normalization between Israel and Saudis. Are you happy about the level of support you have received from the United States? They have உங்க எதிரிகளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய இவ்வளவு பெரிய ஆதரவு மகிழ்ச்சி அளிக்குதா? We are thankful for America, our greatest friend, for its support. அமெரிக்காவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய நண்பர் எங்களுக்கு அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, இராணுவ ரீதியிலும் பலமாகவே நிற்கிறது. எங்களுடைய நட்பு கொள்கையின் அடிப்படையிலானது. நாங்க எங்களை காத்துக் கொள்கிறோம். எங்களை சுற்றிலும் எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எதிரிகளுக்கு பிற நாடுகளும் ஆதரவு அளிக்குது. அமெரிக்கா எங்களுக்கு ஆதரவு அளிக்குது. நன்றி. The Potters held a meeting with your war cabinet. Did he insist on போரை நிறுத்த சொல்லி உங்களுக்கு பைடன் வற்புறுத்தல் கொடுக்கலையா? supportive of your military action? No, United States understand. No. போரின் தேவையை அமெரிக்கா புரிந்து கொண்டது. காசாவில் ஹமாஸ்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை புரிந்து கொண்டது. காசாவுக்கு மனிதநேய உதவியின் முக்கியத்துவத்தை அதிபர் பைடன் வலியுறுத்தியிருக்கார். But this is of course something else. Conduct your war with this humanitarian efforts. So he did not insist you to stop the war or go for a ceasefire? No. Do you expect them to do in the near future? அமெரிக்கா அப்படி வலியுறுத்தும்னு எதிர்பார்க்கறீங்களா? To let you fight your fight against Hamas? Israel is a sovereign state. இல்ல. இஸ்ரேல் இறையாண்மையை கொண்ட ஒரு நாடு. நாங்க எங்களோட மக்களை காப்பாத்தணும். அமெரிக்கா நட்பு நாடு. நாங்க எங்க நிலைய விளக்குறோம். Consult with America. அவங்களோட நிலைய விளக்குறாங்க. நாங்க மக்களை காப்பாற்ற வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காக்க வேண்டும். With the obligation to protect its people every day and especially
after what happened on October 7th. A lot of people in the international community still முக்கியமான குற்றச்சாட்டு காசா மருத்துவமனையில நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலே பொறுப்பு என்று. You know yourself, it's a lie. இல்ல இது உங்களுக்கு தெரியும், இது பொய். நாங்க உண்மைய என்னன்னு ஏற்கனவே விளக்கிட்டோம். புகைப்படம், ஆடியோ பதிவு, ஹமாஸ் ராக்கெட், இஸ்லாமிய ஜிகாத் ராக்கெட் பாலஸ்தீனத்திலும் மக்களை கொல்கிறது. அங்க விழுந்தது அவங்களோட ராக்கெட் தான். அவங்களோட 10% ராக்கெட் பாலஸ்தீனத்திலே விழுந்திருக்கு. These rockets killed more Palestinian citizens than Israeli citizens. About 10% of the rockets they are sending exploding in their territory. முன்னதாகவும் இது போன்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இப்போ ஆதாரத்தோடு விளக்கி இருக்கோம். அமெரிக்கா, பிரிட்டன் என எல்லா நாடுகளும் எங்களோட ஆதாரத்தை பார்த்ததும் உண்மையை வெளிப்படுத்தி விட்டன. எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. But to tell you the truth, they are using lies all the time. So one must with everything they say. This time we had proofs. அரபு நாடுகள் உங்களுடைய வாதத்தை ஏற்கல. The question is, of course, who in the Arab world? இந்த கேள்வி, அரபு உலகில் யார் அவங்க? மீடியா தொடர்ச்சியா தீவிரவாத அமைப்புகள் தொடர்பா பொய்யான தகவல்களை வெளியிடுறாங்க. மக்களுக்கு தெரியும் ஹமாஸ்கள் யாருன்னு. இஸ்ரேல்ல கூட அரபு குடிமக்கள் இருக்காங்க. இங்கு 20% மக்கள் அரபு குடிமக்கள். Israeli Arab citizens. We have about 20% of Israeli Arab citizens, and they, I think, from what I see, நான் நினைக்கிறேன் அவர்களில் பலருக்கும் ஹமாஸ்கள் யாருன்னு தெரியும். அவர்களும் ஹமாஸ்களை நிராகரிக்கிறாங்க. And they are 100% after the objective of defeating Hamas. இந்திய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவால மகிழறீங்களா? To be frank, I know we have a friendly government in India. இந்திய அரசுடன் நாங்க நட்புறவில் இருக்கிறோம். கடந்த 13 நாட்களாக நிகழும் நிகழ்வுகள் மிக தெளிவாக தெரியல. நாங்க இந்தியாவுல மிகவும் நட்பு பாராட்டும் அரசையே கொண்டிருக்கிறோம். Political things, but we know today we have a friendly government in India. And we are not only during this war, but usually, and we are thankful for that. India also confront. இந்தியாவும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுச்சு. தீவிரவாத கொள்கைகளை எதிர்கொள்கிறது. எனவே இந்தியாவும் எங்கள் நிலையை புரிந்து கொள்ளும். What Israel is facing these days. These are busy times for you. I'll shoot my last question. Why did Israel not see this coming? இவ்வளவு பெரிய தாக்குதலை வலுவான உளவு அமைப்பு இருந்தும் எப்படி இஸ்ரேல் கணிக்க தவறியது? இது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. இது எங்களோட பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்விதான். நாங்க அதை கண்டிப்பா விசாரிப்போம். போர் முடிஞ்சதும் அது நடக்கும். இப்ப எங்களோட கவனம் ஃபுல்லா போர்ல ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எதை நாங்கள் மேலும் மேம்படுத்த வேண்டும், இது மீண்டும் நடக்காத வகையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். Thank you very much, Minister. You are welcome.